இறைமக்களே, இன்று குருத்து ஞாயிறு. 2000 ஆண்டுகளுக்கு முன் இயேசுவும் அவரது சீடர்களும் எருசலேம் நகருக்குள் மகிழ்ச்சி ஆரவாரம் பொங்க நுழைந்ததை இன்று நினைவு கூறுகின்றோம். வருடந்தோறும் இயேசு பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு வருவதுண்டு. ஆனால் இந்த முறை அவருடைய வருகை சற்று வித்தியாசமானது. தன்னையே பாஸ்கா பலியாக நிறைவேற்றிட இயேசு வருகிறார். ரோமையரின் கையில் இருந்து விடுதலையை வாங்கி தருவார் என்று ஏறக்குறைய எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஒலிவ கிளைகளை உயர்த்தி பிடித்த ஓசன்னா என்று மக்கள் ஆர்ப்பரித்தார்கள். போர்வைகளை தரையில் விரித்து வரவேற்றார்கள். ஆனால் இவர் ஆட்சியை பிடிக்க வந்த அரசியல்வாதி அல்ல, நீதியும் உண்மையும் நிறைந்த இறைவனின் ஆட்சியை அமைக்க வந்த மக்கள் நலவாதி. ஆட்சி மாற்றத்தை விட அடிப்படை மாற்றத்தையும் மனமாற்றத்தையும் முன்னெடுத்து வந்தவர். எனவே இன்று குருத்து மடல்களை ஏந்தி ஓசன்னா என்று வெறும் வார்த்தைகளை கூறாமல் புதிய வாழ்வு பெறப்போகும் நம்பிக்கையோடு இயேசுவை வரவேற்று ஆர்ப்பரிப்போம். இருளாட்சி நடக்கும் இதயத்தில் அருளாட்சி மலரட்டும். நீதியும் உண்மையும் நிறைந்த இறையாட்சி உதயமாகட்டும். இந்த நம்பிக்கையோடு புனித வாரத்தை தொடங்குவோம். கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரிடமும் இருப்பதாக. அன்புமிக்கவர்களே, அமைதியின் தூதனாக வந்த ஆண்டவர் இயேசுவை அமைதியின் சின்னமாம் ஒலிவ கிளைகளை ஏந்தி எருசலேம் நகர மக்கள் வரவேற்கிறார்கள். விண்ணுலகில் புனிதர்களின் பட்டாளங்கள் ஒன்றாய் கூடி கையில் குருத்தோலைகளை ஏந்தி கடவுளிடமிருந்து மீட்பு வருகிறது என்று பாடியதாக திருவெளிப்பாடு புத்தகம் குருத்தோலையின் மகிமையை நமக்கு விளக்குகின்றது. எனவே மீட்பின் சின்னமாய் திகழும் குருத்தோலைகளை கரங்களில் ஏந்தி இயேசுவின் பாடுகளோடு பயணித்து அவரது மீட்பு திட்டத்தில் பங்கெடுக்க வேண்டி அருட்தந்தை அவர்கள் குருத்தோலைகளை மந்திரித்து புனிதப்படுத்துகிறார். நாம் அனைவரும் பக்தியுடன் பங்கெடுப்போம். பாஸ்கா மறை நிகழ்ச்சி தொடக்கத்தை திருச்சபையோடு இணைந்து கொண்டாட இங்கு கூடியிருக்கின்றோம். பாஸ்கா மறை நிகழ்ச்சி ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்த்தெழுதலையும் குறிக்கின்றது. பாஸ்காவை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்கு எழுந்தருளினார். எனவே மீட்பளிக்கும் அந்த வருகையை நாம் முழு விசுவாசத்துடன் பக்தியுடன் நினைவு கூறுவோம். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த குருத்தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருளோ. கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக அவரோடு புதிய எருசலேம் வந்து சேர்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வசனங்கள் 28 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஒலிவம் என வழங்கப்படும் மலை அருகிலுள்ள பெத்பெகு, பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது 2 சீடர்களை அனுப்பினார். அப்போது அவர் அவர்களிடம், எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் அது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இருக்க கண்டார்கள். அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்த போது கழுதையின் உரிமையாளர்கள், கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள். அக்கழுதையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றி வைத்தார்கள். அவர் போய்க் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்து கொண்டே சென்றார்கள். இயேசு ஒலிவ மலை சரிவு நெருங்கினார். அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட எல்லா வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினர். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெறுக, விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக என்றார். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்களுள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றார். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திரளை பின்பற்றி நாமும் சமாதானமாக புறப்பட்டு பவனியாக செல்வோம். தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று அன்று மக்கள் கூட்டம் ஆர்ப்பரித்தது. தந்தையின் திருவுளம் நிறைவேற்ற தன்னையே ஒரு பலியாக்கி நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க இறைமகன் இயேசு இதோ வெற்றி முழக்கத்தோடு புறப்பட்டு விட்டார். அன்பும் நீதியும் உண்மையும் சமத்துவமும் சகோதரத்துவமும் இம்மண்ணில் மலர்ந்து இயேசுவின் தலைமையில் புதியதோர் உலகம் படைத்திட, அதற்கு நமது இதயங்களை தயாரித்திட மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து பவனியாய் செல்வோம். கிளைகளை கையிலேந்தி நாம் கடவுளின் குழந்தைகள் இந்த உலகில் அமைதி ஏற்படுத்த வேண்டியவர்கள் என்ற சிந்தனையோடு இதயங்கள் ஆர்ப்பரிக்க இந்த பவனியை தொடங்குவோம். முதல்ல ஆல்டர் பாய்ஸ், அதுக்கு பின்னால நான் ஃபர்ஸ்ட் நான் போவேன், எனக்கு பின்னால் தான் நீங்கள் எல்லாரும். முதல்ல குழந்தைகள், பெண்கள், கடைசியில் ஆண்கள், இருவராக ஒரே வரிசையாக Oh
அவர்கள் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். மக்களினர்களின் தலைவர்கள் உமக்கே சிறுவர் திரளுமக்கு அன்புடன் பாடினவோ சன்னா வானோரணிகள் சடையும் உன்னவின்றி